Hi traders, good evening. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டு யூரோப்பியன் மார்க்கெட்டு எல்லாமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டும் நல்ல பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நல்லா ரெக்கவர் ஆச்சு. இதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நேற்று குளோபல் மார்க்கெட்டில் எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் நிக்கி, சவுத் கொரியா காஸ்பி, சைனா ஆங்ஸங்கு எல்லாமே 2 to 4% வரைக்கும் மார்க்கெட்டும் ஃபாலோ ஆகிடுச்சு. ரீசன் என்னென்னா யூஎஸ் ஈரானோட போர். நேற்று ரெண்டு ஆயில் டேங்கர் ஷிப்பை ஷூட் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸ் வந்ததுக்கப்புறம் பிரெண்ட் க்ரூடு 100 கிராஸ் பண்ணிச்சு. ஓகேங்களா, அதனால நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி நல்லாவே ஒரு மைனஸில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150-200 பாயிண்ட் பக்கம் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டை அப்படி தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு எக்ஸாக்டாக நான் நேற்றையே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு கேண்டிலோட க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் ஆகும், இல்லைனா மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிடும்ட்டு. எக்ஸாக்டாக மார்க்கெட்டை அதே மாதிரி ரிவர்ஸ் ஆச்சு. நம்ம காலைல புட் ட்ரேட் எதுவும் எடுக்கல. திரும்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு கால் ட்ரேட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, நீங்கள் நம்ம எடுத்தது ஒரே ட்ரேடு தான். எக்ஸாக்டாக ஒரு 50-60 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். எஸ்டர்டே வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இப்போ இருக்கிற நம்மளோட சப்போர்ட்டு 23,650ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு அதுக்கு கீழே சஸ்டெயினில் ரிவர்ஸ் ஆகி திரும்பி நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில், அதாவது சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தது இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ கரெக்டாக 807 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி எல்லா செக்டருமே இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆச்சு. இன்றைக்கி பேங்கிங் செக்டர் நல்லாவே ஒரு அவுட் பெர்ஃபார்மில் இருந்துச்சு. ஓகேங்களா, பிஎஸ்சி பேங்க்கு எல்லாமே நல்ல ஒரு அவுட் பெர்ஃபார்மில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்லேயே தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டு ஆர் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மீதி எல்லா செக்டருமே இன்றைக்கி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பியூசி பேங்க்கு, ஐடி அண்டு எஃப்எம்சிஜியை தவிர்த்து மீதி எல்லா செக்டருமே இன்றைக்கி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது, ஐவி என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு மண்டே மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் பார்க்கலாம். இது நம்மளோட டெலகிராம் சேனலு. இதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த விதமான ட்ரேடிங் கால்ஸும் தரமாட்டோம். இது உங்களோட மார்க்கெட்டு இந்த நாலேஜுக்காண்டி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு கோர்ஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோர்ஸு மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்கொயரி பண்ணிங்கன்னா கோர்ஸோட டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. எல்லாமே லைவ் மார்க்கெட் கிளாஸஸ் தான். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் லைவ் டேட்டா வச்சு தான் ட்ரேடிங் எடுப்போம். விருப்பம் உள்ளவங்க என்கொயரி பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.